ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. மைண்ட் செட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் ஒரு சில மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்னா, புவர் பீப்புள் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எப்போவுமே செக்யூர்டாக இருக்கணும், நம்மளோட பணம் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது இழந்துடக்கூடாதுன்ட்டு பயந்துக்கிட்டே வாழ்வாங்க. ஆனால் ரிச் பீப்புள் எப்படின்னா, அவங்க வந்து நிறையா ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து லைஃப்பில் தோற்று போகிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. நிறையா ட்ரை பண்ணி அவங்க தோல்வியிலேருந்து கற்றுக்குவாங்க. அவங்க சேவிங்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சேவிங்ஸை எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படிலாம் பணம் வரும் அப்படின்னு யோசிப்பாங்க. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணவும் தயங்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் இருக்க மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிட்டிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கான பேஸே அதுதான். ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ், மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ரிச் பீப்புள் மைண்ட் செட், இந்த மாதிரி டாபிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேண்டாம்.